அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கேஎஸ்ஆர் சேனலில் பல பதிவு பார்த்துட்ருக்கோம். அதில் ஸ்ரீ கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதியை கந்த குரு கவசம் என்று சொல்லக்கூடிய பகுதி தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். அதில் ஏற்கனவே 4 பாடல்கள் பார்த்தாச்சு. இன்று பார்க்கக்கூடிய பகுதி 5வது பகுதி. செயலை பார்ப்போம். கோடி தரம் ஜபித்து கோடி காண வேண்டும் அப்பா. ஜபித்துனா வணங்கி கோடி காண சொன்னதை நீ நாடிடுவாய் மனமே. ஜன்மம் அப்படின்னா கடித்தேற ஜபித்திடுவாய் கோடியுமே. வேதாந்த ரகசியமும் வெளியாகும் முன்னுள்ளே வேத சூஸ்மத்தை விரைவாக பற்றிடலாம். சுப்பிரமணிய குரு ஜோதியாய் உள் தோன்றிடுவான். அருட்பெரும் ஜோதியான ஆறுமுக சுவாமியே அந்தர் முகமிருந்து ஆட்கொள்வான் சத்தியமாய். சித்தியும் முக்தியும் ஸ்ரீ கந்தகுரு தந்திடுவான். நின்னையே நான் வேண்டி நித்தமும் ஏற்றுகிறேன்னு வணங்குகிறேன் என்று பொருள். மெய்யறிவாக கந்தா வந்திடுவாய். இவனுமே நீ வந்திடுவாய் மறுவிடுவாய் பகுத்தறிவாகவே. நீ பகுத்தறிவுடு ஓடனை பார்த்திட செய்ததப்பா. பகுத்தறிவு வான கந்தன் பரங்குன்றில் இருக்கின்றான். பழனியில் நீயும் பழஞ்சோதி ஆனாய். நீ பிரமனுக்கு அருள்வாய் பிரவண பொருளானாய். பிறவா வரமருளி பிரம்மமயமாக்கிடுவாய். திருச்செந்தூரில் நீ சக்திவேல் தாங்கிவிட்டாய். பழமுதிர் சோலையில் பழஞ்சோதி மயமானாய். சுவாமி மலையிலே சிவசுவாமி கருளிய நீ குன்றுகள் தோறும் குருவாய் அமர்ந்துட்டாய். ஸ்கந்தகிரியை நீ சொந்தமாக்கி கொண்டவனையே ஸ்கந்த குருநாதா. ஸ்கந்தாசிரம ஜோதியே பிறப்பையும் இறப்பையும் பெயர்த்து காத்திடுவாய். பிறவாமை என்கிற பெருவரம் நீ தந்திடுவாய். தத்துவ குப்பையை மறந்திட செய்திடுவாய். எந்த நினைப்பையும் எரித்து நீ காத்திடுவாய். ஸ்ரீ கந்தா சரணம் சரணம் அடைந்திட்டேன் சடுதியில் வாருமே. சரவணபவனே உன்னருளாலே நான் உயிரோடு இருக்கின்றேன். உயிருக்கு உயிரான கந்தா உன்னில் என்னை கரைத்திடப்பா. எண்ணில் உன்னை காண எனக்கு வரம் அருள்வாய். சீக்கிரம் வந்து சிவசக்தியும் தந்தருள்வாய். விடகளை பின்களை ஏதும் அறிந்திலேன். நான் இந்திரிய மடக்கி இருந்து மறிக்கிறேன். நான் மனத்தை அடக்க வழியொன்றும் அறிந்திலேன். நான் ஸ்கந்தா உன் திருவடி பற்றினேன் சிக்கன பற்றினேன் செப்பிடுவீர் உபதேசம். காம கசடுகள் யாவையும் களைந்திடுவாய். சுத்த சித்தியும் ஜபமும் தந்திடுவாய். நினைப்பெல்லாம் நின்னையே நினைத்திடச் செய்திடுவாய். திருமுருகா உன்னை திடமுற நினைத்திடவே திருவருள் தந்திடுவாய். திருவருள் தான் பொங்கிடவே திருவருள் ஒன்றிலே நிலைபெறச் செய்திடுவாய். நித்தியானந்தமே நின்னுருவாகினால் அத்வைத ஆனந்தத்தில் இமைப்பொழுது ஆழ்ந்திடுவாய் என்று சொல்லக்கூடிய கவச வரிகள் இந்த பகுதியை பாருங்கள். இதோடு இணைத்து உங்களுக்கு படங்களும் கொடுக்கப்படும். படங்களையும் செயல் வரிகளையும் படித்து முருகனருள் பெற்று வளமோடு நலமோடு வாழ வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.